ஏகே காக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு மாதத்துக்கு பக்கமாகிடுச்சு. நான் ஏற்கனவே எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கிறேன். எப்போனாவது முக்கியமான விஷயம் இருந்தால் மட்டும்தான் வீடியோ போடுவோம், அடிக்கடிக்கு வீடியோ போட மாட்டேன்னு. இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா எலும்புரிக்கி நோய். எலும்புரிக்கி நோய் எப்படி வருது, அது வந்துட்டு அதுக்கு என்ன மெடிசன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த விடைக்கு தெரியும், இந்த விடை நல்லா தெரியும். இதுக்கு எலும்புரிக்கி நோய் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், முதுகு நெஞ்சு கீழே நெஞ்சு பகுதியெல்லாம் அப்படியே கத்தி மாரி ஆகிட்டு இருக்குது. இது எலும்புரிக்கி நோய் இல்லை கத்தி மாதிரி நோய் எப்படினாலும் சொல்லுவாங்க. இது வந்து 2 டைப்பாக வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா கோழி வந்து சளி பிடிச்சிரும், சளி காய்ச்சல் எலும்புரிக்கி நோய் 3ம் ஒன்றா வரும். அப்போ பார்த்தீங்கன்னா கோழி தீனி சாப்பிடும், கம்மியாக சாப்பிடும், ஆனால் செரிமானம் ஆகும். ஆனால் கோழி குறுகிக்கிட்டே இருக்கும், ஏன்னா சளி காய்ச்சல்லாங்கிறதுனால. அப்படி அந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து நம்ம காய்ச்சலுக்கு டாக்ஸிம் இன்ஜெக்ஷனு, மெரிக்குரின் டேப்லெட்டு இது போட்டுட்டு லிவர் டானிக் லைட்டாக ஊற்றி விட்டோம்னா ஒரு 3 நாளைக்கு கண்டினியூஸாக எப்படி பண்ணுறாங்களோ அந்த நோய் ரெடி ஆகிரும். சாப்பாடு பார்த்திங்கன்னா வந்து பால் நல்லா சுட வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பாட்டில் கலந்து வச்சிங்கன்னா அது சாப்பிட்டுக்கும். அதனால் கோழி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஒரு 3 நாள் கண்டினியூஸாக இதேமாரி டாக்ஸிம் இன்ஜெக்ஷனு, மெரிக்குரின் டேப்லெட்டு, லிவர் டானிக்கு இது மட்டும் போட்டோம்னா அந்த கோழி அப்படியே ரெடி ஆகிருக்கும். இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா கோழிக்கு சளி இருக்காது, காய்ச்சல் இருக்காது, ஆனால் கோழி வந்து அப்படியே எலும்பு உருக்கிட்டு போயிட்டு ஒரு 2-3 நாள் பார்க்காம விட்டுட்டிங்களா, அதுக்கு காரணம் என்னென்னா இரைப்பையில் வந்து வந்து ஜீரணமாகாது. அந்த ஜீரணமாகாதுக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரைப்பையில் ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக உள்ள அடைச்சிட்ருக்கும். ஒன்று ஜவ் பேப்பரு, வேறு எதனா பிளாஸ்டிக் முழுங்கிருச்சுன்னா, வேறு ஏதாவது கீழே இறங்காத மாரி அடைச்சிட்ருக்கும். அதுக்கு வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழி தெளிவாகவே இருக்கும், ஆனால் வந்து எலும்பு உருகிட்டேவும் எல்லாம் நடக்கும், ஒரு இடத்துல உட்காந்துரும், தீனியே சாப்பிடாது, சாப்பிட்ட தீனி ஜெரிமானம் ஆகாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை என்ன பண்ணணும்னா, ஒரு புது பிளேடு வாங்கிட்டு இரைப்பை கீழ் பக்கமாக லைட்டாக கட் பண்ணிவிட்டு, ரொம்ப பெருசாக கட் பண்ணி லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த இறையெல்லாம் நம்ம கையை விட்டு வெளியே எடுத்துட்டோம்னா, எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உள்ள ஏதாவது ஒரு பொருள் நிச்சயமாக அடைச்சிட்டு இருக்கும். அப்படி அடைச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் கோழி வந்து அந்த மாதிரி ஆகும். அப்போ அதை இறையெல்லாம் வெளியே தள்ளிட்டு லைட்டாக சுடு தண்ணி வச்சுட்டு கோழி வாயில் விட்டோம்னா அந்த நம்ம இறைப்பையை கட் பண்ணிருக்கிறோம் இல்லையா, உள்ளக்கிற பொருள் வேஸ்ட் எல்லாமே வெளியே அடிச்சுட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறமா அதுக்கு 2 தேயில் போட்டு விட்டுட்டு அந்த அப்படியே கொஞ்ச நாள் ஒரு மதியம் 1 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் அப்படி விட்டுட்டு அதுக்கு எதுவும் இற வைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா 2-3 மணி நேரம் விட்டு பால் அதேமாரி பால் சுட வச்சு ஆற வச்சு சாப்பாடு கலந்து வச்சிங்கன்னா சாப்பிட்டுக்கும். தண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேயில் போட்டிருக்கனால தண்ணி வச்சிங்கன்னா அந்த தண்ணி வெளியே லீக் ஆக ஆரம்பிக்கும், சீக்கிரம் தேயில் கூடாது. அதுக்காக தான் தண்ணி வைக்காம பாலில் கெட்டியாக சாப்பாடு கலந்து வச்சோம்னா சாப்பிட்டுக்கும். அதுக்கு வந்து தேயில் போட்டதுக்கப்புறம் அந்த வலிக்கோ டெராமிசின் மாத்திரை ஒரு 1/2 மாத்திரை ஒரு 3 நாளைக்கு கண்டினியூஸாக போட்டிங்களா, 3 நாளைக்கு இதேமாதிரி பால் சாப்பாடு வச்சிங்களா, கோழி கண்டிப்பாக சூப்பராக ரெடி ஆகிரும், எந்த ஃபால்ட்டும் வராது நண்பர்களே. அதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்துக்காங்க. அது கத்திமார் நோய் இந்த 2 டைப்பாக தான் வரும். ஒன்று சளி காய்ச்சல் வெள்ளை கழிச்சலோடு ஒன்று வரும், இன்னொன்று வந்து ஜீரணமாகாமல் வரும். ஜீரணமாகாமல் வந்தால் இதுதான் மெத்தேடு. இரைப்பை கட் பண்ணிட்டு எடுத்தால் தான் மொத்தம் அந்த கோழி ரெடி ஆகும், இல்லைனா ரெடி ஆகாது நண்பர்களே. பார்த்து ரெடி பண்ணிக்காங்க. நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஏகே காக்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்கொன்னே உங்களுக்கு வரும். வந்து நம்ம போடுற வீடியோ நம்ம கோழிங்கெல்லாம் பண்ணி பார்த்து தெளிவாக ரிசல்ட் இருந்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதேமாதிரி அடிக்கடிக்க வீடியோவும் போட மாட்டேன். போட்டால் உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.